500 கோடி ரூபாய்களை அசால்ட்டாக அள்ளும் பிரபாஸ். பாக்ஸ் ஆபீஸில் கலக்கிய பிரபாஸ் படங்கள். இந்திய சினிமாவில் ஒரு படம் வெளியாகும் போதே அதனை சினிமாட்டிக் யூனிவர்ஸ் என டைட்டில் கார்டில் குறிப்பிட்டு வெளியான முதல் படம் கல்கி 2898 ஏடி படம்தான். இந்த படத்திற்கான அறிவிப்பு வந்ததிலிருந்தே படத்தின் மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. குறிப்பாக படத்தில் பாக்ஸ் ஆபீஸ் நாயகன் என பெயர் பெற்ற பிரபாஸ் கதாநாயகனாக நடிக்கின்றார் என்பதுடன் உலக நாயகன் கமலஹாசன், பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், அண்ணாபென் உள்ளிட்ட பலர் நடிப்பில் படம் உருவானதால் படத்திற்கு தனி எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அதுவும் படத்தில் கமலஹாசன் வில்லன் என்றதும் அவரது ரசிகர்கள் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என காத்து கொண்டிருந்தனர். படத்தினை தொன்மையான தயாரிப்பு நிறுவனமான வைஜெயந்தி மூவிஸ் நிறுவனம் தனது பொன்விழா ஆண்டினை கொண்டாடும் விதமாக இந்தியாவில் இதுவரை செலவிடப்படாத அளவிற்கு பொருட்செலவு செய்து கல்கி 2898 ஏடி படத்தினை தயாரித்துள்ளது. படத்தினை நாக் அஸ்வின் இயக்கியுள்ளார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார். படத்தின் முதல் பாகத்தில் அமிதாப் பச்சனின் கதாபாத்திரம் எந்த அளவிற்கு பாராட்டப்படுகின்றதோ அதே அளவிற்கு சந்தோஷ் நாராயணனின் இசையும் பாராட்டப்படுகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் கடந்த ஜூன் 27 வெளியானது. படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு ப்ரீ புக்கிங்கில் மட்டும் சுமார் 37 கோடி ரூபாயை வசூல் செய்தது. இந்தியாவில் இந்த படம் முதல் நாளில் சுமார் 10,000 ஸ்கிரீன்களில் திரையிடப்பட்டது. படத்திற்கு முதல் நாள் டிக்கெட் விலை மும்பையில் இதுவரை எந்த இந்திய படத்திற்கும் உயர்த்தப்படாத அளவிற்கு 1,500 ரூபாயில் இருந்து 2,300 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் படத்தின் டிக்கெட்டுகளின் விலை 75 ரூபாயில் இருந்து 125 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. இப்படியான நிலையில் படம் ரிலீஸ் ஆனது. படம் மகாபாரத கதையுடன் தொடங்கி 6,000 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் கதையாக படம் உருவாக்கப்பட்டுள்ளது. தெய்வ சக்திக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் இடையில் நடைபெறும் பெரும் போராக படம் உருவாக்கப்பட்டுள்ளது. மிகவும் பிரம்மாண்டமான காட்சிகள் மூலம் ரசிகர்களுக்கு படம் பக்காவான விஷுவல் ட்ரீட்டாக அமைந்தது. படம் முதல் நாளில் மட்டும் 191.5 கோடி ரூபாய்களை வசூல் செய்தது. இரண்டாவது நாளில் முதல் 2 நாட்களையும் சேர்த்து 298.5 கோடி ரூபாயை வசூல் செய்தது. மூன்றாவது நாளில் 3 நாட்களையும் சேர்த்து 415 கோடி ரூபாயை வசூல் செய்திருந்தது. இந்த தகவலை படக்குழுவே அறிவித்திருந்தது. இது மட்டும் இல்லாமல் நேற்று, அதாவது ஜூன் 30 படக்குழு தரப்பில் இருந்து எக்ஸ் பக்கத்தில் 500 கோடி ரூபாய்களை படம் வசூல் செய்வதை குறிப்பிடும் வகையில் 500 கோடிகள் என பதிவிடப்பட்டு இருந்தது. படம் வெளியாகி 4 நாட்களில் 500 கோடி ரூபாய்களை வசூல் செய்தது. இது மட்டும் இல்லாமல் படத்தின் OTT உரிமத்தை அமேசான் பிரைம் நிறுவனம் 175 ரூபாய் கோடிகளுக்கு வாங்கியது. இதனை வைத்து பார்க்கும் பொழுது படம் இதுவரை 675 கோடி ரூபாய்களை வசூல் செய்துள்ளது தெளிவாகியுள்ளது. இதில் 4வது நாள் வசூல் இந்தியாவில் எவ்வளவு என்பது குறித்து படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் விவரங்களை வெளியிடும் சாக்னிக் நிறுவனம் தோராய வசூல் விபரத்தினை வெளியிட்டுள்ளது. அதன்படி கல்கி 2898 ஏடி படம் 4வது நாளில் இந்தியா முழுவதும் 85 கோடி ரூபாய்களை வசூல் செய்திருக்கும் என கூறியுள்ளது. பிரபாஸ் நடிப்பில் வெளியான பாகுபலி படத்தின் முதல் பாகம் 600 கோடியிலிருந்து 650 கோடி ரூபாயை வசூல் செய்தது. இரண்டாம் பாகம் 1788 கோடி ரூபாயை வசூல் செய்தது. அதேபோல் சலார் படத்தின் முதல் பாகம் 615 கோடி ரூபாயை வசூல் செய்தது. இப்படியான நிலையில் கல்கி 2898 ஏடி படமும் 500 கோடிகளுக்கு மேல் வசூல் செய்துள்ளதால் பிரபாஸ் படங்கள் தொடர்ந்து 500 கோடி ரூபாய்களை கடந்து வசூல் வேட்டை நடத்தி வருகின்றது. இதில் ஆதிபுருஷ் மட்டும் 393 கோடிகளை வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது.